பிச்சைக்காரன் பாடலில் கோட்டா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதை தொடர்ந்து எழுந்த சர்ச்சையால் அந்த குறிப்பிட்ட வார்த்தை மாற்றப்பட்டுள்ளது என நடிகர் விஜய் ஆண்டனி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலா போன உலகத்துல காசு பணம் பெருசு என்ற சமூக விழிப்புணர்வு பாடலை பிச்சைக்காரன் படத்தின் விளம்பர பாடலாக கவிஞர் லோகன் எழுதியுள்ளார். அந்த பாடலில் பணபலம் படைத்த கல்வி தகுதி இல்லாத சிலர் தன் பணபலத்தால் தனியார் கல்வி நிறுவனங்கள் சிலவற்றிற்கு லஞ்சத்தையும் கொடுத்து மருத்துவர்களாகி நல்ல மருத்துவ சமுதாயத்திற்கு களங்கம் விளைவிக்கின்றார்கள் என்பதைத்தான் கோட்டாவுல சீட்டு வாங்கி டாக்டர் ஆகிறான் என்று குறிப்பிட்டுள்ளார். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த டாக்டர்களை அவமதித்து லோகன் இந்த பாடலை எழுதவில்லை. கவிஞர் லோகனும் பாடலை பாடிய வேல்முருகனும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து சாதனை படைத்தவர்கள்தான். ஒரு வரியை கொண்டு எங்கள் மீது களங்கம் கற்பிக்க வேண்டாம். பாடலை முழுமையாக கேட்டால்தான் பாடல் எழுதப்பட்ட நோக்கம் என்ன, யாருக்காக எழுதப்பட்டது என்பது புரியும். இந்த பாடல் மூலம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை தான் சொல்கின்றோம். யாரையும் புண்படுத்துவதில்லை. ஒரு நல்ல மருத்துவன் எப்படி வாழ வேண்டும் என சலீம் திரைப்படம் மூலம் வாழ்ந்து காட்டியவன் நான். பாடலின் அர்த்தம் சிலருக்கு சரியாக புரியவில்லை என்பதால் கோட்டா என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு காசு கொடுத்து என மாற்றிவிட்டோம் என்று கூறியுள்ளார் விஜய் ஆண்டனி.